ஹாய் ஹலோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து சிங்கப்பூர் எதனால் ரிச்சான கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து சிங்கப்பூர் எதனால் ரிச்சாக இருக்குது அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். ஸோ ஒரு வழியாக இருந்தால் மைக்கு நான் வாங்கிட்டேன், பரவாயில்ல, நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வேறு என்ன, வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா விவசாயம் இங்கே பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து சின்ன நாடு, இங்கே வந்து விவசாயம் பண்ணுறதுக்கான இடமும் கிடையாது. அதனால் வந்து அந்த காய்கறி ஐட்டம்ஸ், அந்த சமையல் பொருட்கள் எல்லாமே வந்து வேறு இடத்துலேருந்து இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அதனாலவே வந்து மற்ற நாடுகளோடையும் இந்த நாட்டில் வந்து சாப்பாடு விஷயங்கள் கொஞ்சம் காசு அதிகமாக தான் இருக்கும். சாப்பாடு, கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து காசு அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஃபார் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது மாதிரி ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்குல்ல, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடையெல்லாம் வந்து காசு கொடுத்து நிறைய காசு இருந்தால் வாங்குவாங்க, சிலவங்க வந்து வாடகைக்கு இருப்பாங்க. இங்கே வந்து காசு இருந்தாலுமே இல்லாட்டியுமே வாடகைக்கு தான் கொடுக்கணும். அது கவர்மெண்டோட இது. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா கடையுமே வந்து வாடகை வந்து மாதம் கொடுக்கணும். அந்த மாதிரி இங்கே ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, வீடு, காரு, பைக்கு இதெல்லாம் வந்து இந்த ஊரில் வாங்குறது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நான் இப்போ இங்கே என்னோட பாஸை வச்சு இதை வாங்க முடியாது. இங்கே வந்து பிஆர், அடுத்து வந்து இங்கே சிட்டிசனாக இருக்கவங்களால மட்டும்தான் பைக்கு, கார் வாங்க முடியும். அதுக்கு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. அது வந்து வாங்கி மெயின்டைன் பண்ணி அவ்வளோதான். இது காரெல்லாம் ரொம்பவே காசு அதிகங்க நம்ம ஊரோடையும். ஸோ நாலாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வீடு நம்ம ஊர் மாதிரிலாம் கிடையாது. இங்கே சின்ன ஊர்னால இங்கே வந்து வீடு தனித்தனி வீடு நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்ததே இல்லை. பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக தான் எல்லாமே இருக்கும் சோஃபார். அதனால் வந்து அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீடை வந்து கவர்மெண்ட் தான் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ப்ரைவேட்டும் இருக்குது. வீடவும் சொந்த கொண்டாடவும் முடியாது. அதுக்கு ஒரு தனி சிஸ்டம், அதுக்கு ஒரு மாதிரி ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. இது பேசிக்கானதுனாலும் இதுவும் இல்லாமல் நிறைய இருக்குது. வேறு என்னது, பணக்காரங்க நிறைய பேர் வாழ்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட், நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாமே மேக்ஸிமம் எல்லாமே குவாலிட்டியானதாக இருக்கும். ஸோ வந்து அது எல்லாமே காசு அதிகமாக இருக்கும், பிராண்டடாக தான் இருக்கும். நம்ம சின்னதாக ஒரு திங்ஸ் வாங்கினாலும் அது பிராண்டடாக தான் இருக்கும். வேறு என்னது, அப்புறம் டூரிஸ்டே பிளேஸு, நிறைய டூரிஸ்ட் வருவாங்க. அப்படி இப்படின்னு நிறைய இருக்குங்க. அதனால தான் வந்து ரிச்சாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா தெரியலை. இதெல்லாம் இருக்குது, மேபி இதனால் கூட இருக்கலாம். ஸோ வேறு என்ன, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். என்னோட ஊர் மக்கள் பார்ப்பாங்கல்ல, ஓ சிங்கப்பூர்னா இதுதானா அப்படின்னு சொல்லிட்டு.